டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வருஷம் 14/4/2026 தமிழ் வருஷங்களில் பார்த்தாலேயானால் 60 வருஷங்களில் 40வது வருஷமாக வருது. விஸ்வாவசு வருஷம் அப்படின்றதுக்கு அடுத்ததாக பராபவ வருஷம் வருது. தானியங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக வெற்றிகரமாக கையாண்டு மக்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வருஷத்தில் பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கார். மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் பார்த்தோம்னா ராகு இருக்கார், சனி செவ்வாய் புதன், இந்த 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்குது. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் பார்த்தாலேயானால் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாளான நட்சத்திரம் சதய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். மிகப்பெரிய மாயை விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள், இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ப்ரோக்ராமிங், மாயை விளையாட்டுகள், ஃபண்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதை தவிர இந்த ஏரோஸ்பேஸ், ஏரோடைனமிக், அதை தவிர காற்றின் வழியாக பிரச்சனைகள், இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வருஷம் பார்த்தோம்னா ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகமும் ஆரம்பிக்கிறது. எல்லா கிரகங்களும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதால எந்த ஒரு விஷயமும் ஆரம்ப காலகட்டத்தில் தடையாக இருக்கும். குரு பகவான் மாறின உடனே, அதாவது 26/5/2026 குரு பகவான் கடகத்துக்கு வர்றார். இந்த வருஷத்தில் 3 பெயர்ச்சிகளும் நல்லபடியாக இருக்குது. அதாவது சனி பகவான் பெயர்ச்சியில் இருந்தாலும் வக்கரகதி கிடையாது. எப்போ 5/7/2026, அதாவது ஜூலை மாதத்தில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். 26/5/2026 அப்போ அந்த 26/5 அப்போ பார்த்தலையானால் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறதன் மூலம் மிகப்பெரிய ஏற்றம். அப்புறம் இந்த வருஷத்தினுடைய கடைசி, அதாவது ஒரு 10ஆம் மாதம் வாக்கில் பார்த்தலையானால் 11ஆம் மாதம் 13/11/2026 அப்போ ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி இருக்குது. மிகப்பெரிய விசேஷம், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்குது. ராகு கேத்துவின் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தலையானால் மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேத்துவும் இருக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது குருவோடு சேர்ந்து இருக்குது. அதாவது குரு பகவான் இந்த வருஷம் திருப்பியும் பெயர்ச்சி ஆகிடுறார். 10ஆம் மாதத்துலேயே பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு போகிறார். குரு பகவான் சிம்மத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். அவருடைய நட்பு வீடுன்னு சொல்லக்கூடியது. அதனால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். ராசியில் உட்கார்ந்துட்டு அவர் 5ஆம் பார்வையாக தனுசை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வருஷத்தில் இந்த ஏற்கனவே போர் சூழல் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே மாசி மாதத்திலே சொல்லியிருந்தேன். மாதிரி போர் சூழல் வந்தது. பார்த்தோம்னா போர் சூழல்கள் சற்று அமைதிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போத்துலேருந்து மாதம் 2026 பார்த்தீங்கன்னா போர் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் போர் நிச்சயமாக தனியக்கூடும், ரொம்பவுமே தனியக்கூடும். இந்தியன் கண்ட்ரீஸினுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரேபியன் கண்ட்ரீஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வருஷத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு தங்கத்தினுடைய விலை 12,000 15,000 அதே ரேட்லேயே இருக்கும். வெள்ளியினுடைய விலை சீராக ஏறி கிட்டத்தட்ட ஒரு 350-400 ரூபாய் கிராமுக்கு கொண்டு வந்துடும். இந்த வருஷம் நம்மளுடைய இந்தியன் கரன்சி ஸ்டேபிளாக இருக்கும். இருந்தாலும் டாலர் ஸ்டெபிலிட்டினால் இந்தியன் கரன்சி சற்று வீழக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 105 ரூபா வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ஷேர் மார்க்கெட் இண்டிசஸில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. மே மாதத்துக்கு மேலே ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் பார்த்தோம்னா மே மாதத்துக்கு மேலே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்து தன்னோட வீட்டையே பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும். காலகட்டத்தில் ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமாக தடைகள் அதிகமாக இருக்கும். ரொம்பவும் ஜாகிரதையாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. பெண்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரும். பெண்களுக்கு அந்த அளவு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே 12ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. சூரியனோட சம்பந்தப்பட்ட மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறது அந்த இடத்துல அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. புதனும் நீச்சப்பட்டு போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கும். கரன்சி நம்மளது ஃபால் ஆச்சுன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னாலே அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வருஷத்தில் தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய வாய்ப்பு, பால் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த ஒரு பிரச்சனையையும் நிச்சயமாக சமாளிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் நம்மளுடைய கண்ட்ரிக்கு நிச்சயமாகவே இருக்கும். ஏன்னா குரு பகவான் இந்த வருஷத்தினுடைய
ராஜா பொறுப்பில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சட்டதிட்டங்கள் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மந்திரி செவ்வாயாக இருக்கிறதுனால. இந்த வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த வருஷம் ஆரம்பத்தில் இருக்கிறார். இந்த வருஷத்தில் பார்த்தலையானால் ராகு கேத்துக்குள்ளே எல்லா விஷயங்களும் வருது. உங்களுடைய ராசிநாதனும் 12ல் போயிருக்கார். இதனால் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். இந்த வருஷம் ஆரம்பித்த உடனே ஒரு மாதத்துக்கு பார்த்தோன்னா சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய பேச்சின் மூலியமாக வெற்றிகளை கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குரு பகவானுடைய மாற்றம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போது? மே மாதம். என்ன சார் இது 3ஆம் இடத்துல குரு போனால் அந்தளவு விசேஷம் இல்லைன்னு சொல்லுவாளே சார், நீங்கள் மட்டும் எப்படி சொல்கிறீங்கன்னா, அவருடைய பார்வை பார்த்தாலும் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண காலகட்டமாக அமையும். அதுவும் திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது உங்களுடைய தசாபுக்தி அந்தரமும் அதுக்கு ஒத்துழைச்சதே. ஆனால் கோச்சார பிரகாரம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் 9ஆம் இடத்துல போகிறார். 9ஆம் இடத்துல போய் ராகு பகவான் போகிறாரே சார், 9ஆம் இடத்துல ராகு பகவான் போனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்காமல் போக மாட்டார். ஏன்னா 9ஆம் இடம்ன்றது மகரத்தில் போய் உட்கார்றார். அதுவும் சுக்கிரன், சனி, புதனுடைய எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, ராகுவுக்கு மிகப்பெரிய ஏற்றம். அதாவது சுக்கிரனுடைய அணியில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ராகுவை பொறுத்தவரையிலும் மகரத்தில் இருக்கும்பொழுது பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். படிப்புக்குன்னு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தை திடீரென்று ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார். உங்களை பொறுத்தவரையிலும் திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. 3ஆம் இடத்துல கேது பகவான் வரப்போகிறார். அதாவது 11ஆம் மாதத்துக்கு மேலே சிறு சிறு தடங்கல்கள் இருக்கும். ஆனால் முயற்சிகள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக, அது தவிர எந்த ஒரு விஷயத்திலையும் டீப்பாக அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருந்தது. ஆனால் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள். விடாமுயற்சி உங்களுக்கு ஒரு விஸ்வரூப வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதன் மூலியமாக, ஏன்னா 3ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் படிப்பினையை கொடுக்கும். அது ஒரு பெரிய வெற்றியை சேர்த்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக. தவிர பார்த்தோம்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ஒருத்தரே போகும். 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். செய்யக்கூடிய வேலையின் மூலியமாக அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய, பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால மூத்த சகோதரர்களோட சிறு சிறு பிணக்குகள் இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. கவலைப்பட தேவையில்லை. 2வது திருமணத்துக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். முயற்சிகள், விடாமுயற்சிகள் இருந்ததுன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 10ஆம் மாதத்துக்கு மேலே தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர தொழிலில் ஒரு பெரிய மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பராபவ வருஷம் பார்த்தோன்னா மிகப்பெரிய ஏற்றம் பொற்காலமாக அமையக்கூடிய காலகட்டமாக அமையும். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். ராசிநாதன் 12ஆம் இடத்துல இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குருவின் பார்வை 7ஆம் இடத்துல விழுறதுனால. அது தவிர பார்த்தோம்னா குருவின் பார்வை 9ஆம் இடம் 11ஆம் இடத்துலையும் விழுறதுனால வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அது தவிர ராகுவினுடைய மாற்றமும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாறுதல்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2, 5 அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 11ஆம் இடத்துல நீச்சப்பட்டாலும் ஒரு நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா புதன் நீச்சப்பட்டாலும் சரி, மறைந்திருந்தாலும் சரி, அபரிமிதமான கல்வியை கொடுப்பார். அவர் 11ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போனார். அதனால் மூத்த சகோதரர்களோட சிறு சிறு பிணக்குகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்.
குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டம், குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. சொந்த தொழில் செய்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருந்தால், குருவினுடைய பார்வை நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும், குரு 3ஆம் வீட்டில் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, சில இடத்துல பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதனால் குருவுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுங்க. அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய்ட்டு உங்களால் முடிஞ்சு பால் அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க. முடிஞ்சதுன்னா மூக்கு கடலை மாலை தட்சிணாமூர்த்திக்கு போட்டு வாங்க. குரு காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு வாங்க. அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு குருவினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நிச்சயமாக மாற்றத்தை, ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமையும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.